துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓஹோ ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. You are everything, Papa. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல தேற்றினீரே. காரதாரா, ஓ சுமந்தீரையா, தேற்றினீரே, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ லோர்ட் ஆராதனை. அவரவ தர கல தர தரன, எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி பலிய செலுத்த வந்தோம். அவதர கட தரல கரட்டதல ரியாந்தரனபா, துதி பலிய ஏசையா கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்ய பெரியவனா, உமது காருண்ய உயரத்திலே, உமது காருண்ய பெரியவனா. சகரபா பாபா கரபலபா, உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்திய. ஆராதனை ஆராதனை கபாதரே சகரபட தர கட தர பல கரபா. ஆராதனை ரபட தர ஸ்ய கரலலனம. ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு தானப்பா. ஒன்று கூட ஆராதனை, ஓ ஆராதனை. மகிமை 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 மகிமை
பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை, உன்னத ராஜாவின் மகிமை. எங்கள் ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை. ஓ, பிறந்த நாள் முதல் தூக்கி எறியப்பட்டே, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. தேங்க்யூ ராஜா. பண்ணு என்னை தூக்கினீரே, மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். என்னை பிழைக்க சொன்னீரே, மகனாகவே ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், எங்களை பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை, ஆராதனை. நல்ல கையை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, எங்கள் ஆராதனை, ஆராதனை. ஓ, ஆராதனை, ஓ, ஆராதனை உமக்கே. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி. ரெண்டு கையை உயர்த்தி நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம், ஓ, ஓ, ஆராதனை. Hallelujah. Appa. Karabadara sakadara. ஆராதனை, எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஐயா. உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு, உமது அன்பிற்கு, உமது அன்பிற்கு, உமது காருண்ய பெரியவனா. ஓ, உமது என்னை பெரியவனா நிறுத்தியதே, உமது காருண்ய பெரியவனா. உயரத்திலே நிறுத்தியதே, உயரத்திலே நிறுத்தியதே.
உங்களுக்கு எல்லா துதியும், உங்களுக்கு எல்லா கனமும் நாங்க செலுத்த வந்திருக்கிறோப்பா. இந்த அற்புதமான ஆராதனை நாளில் நீர் எங்களை சந்தித்தே பலப்படுத்த நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. நீர் எங்களை தொடாவிட்டால், நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை ராஜா. உம்முடைய தயவு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை அப்பா. எங்களை இன்றைக்கு ஆட்கொள்ளுங்க, எங்களை இன்றைக்கு பலப்படுத்துங்க. உம்முடைய பூரண ஆளுகை எங்கள் நடுவில் இன்றைக்கு வெளிப்படும்படிக்கு நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. வந்திருக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்க. வர வேண்டிய அத்தனை பேரை கர்த்தர் கொண்டு வாங்க. கர்த்தாவே, உம்முடைய திருநாமத்தை கர்த்தர் உயர்த்துவீராக. ஆட்கொள்ளு, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், உடைய கிருபையால் நிலை நிற்கிறோம் என்கிற அந்த பாடலை இந்த காலையிலும் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், நம்முடைய பலன் என்று சொல்லுவதற்கு இந்த பூமியில் ஒன்றுமில்லை. அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்கிறோம். அதை நாம் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வ கிருபை நம்மை ஆட்கொள்வதாக. நல்ல வாஞ்சையோடு அத்தனை பேரும் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபை ஆமென். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையா ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க கைதட்டு தான் முழு மனதோடு இருக்கணும். நல்லா சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துங்க. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 ஓ கிருபை ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். நல்ல உணர்ந்து பாடுங்க. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை ராஜா. என்னை நித்தியம் வரைக்கும் நடத்தும் உடைய கிருபைக்காக நன்றி. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. ஓஹோ, நித்தியத்தில் சேர்ப்பது கிருபை 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 ஆமென். கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் ஆமென். உணர்ந்து சொல்லுங்க. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை.
எல்லா கட்டுகளை நீ நீக்கினதற்காக நன்றி. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை ஆற்றியது உங்க கிருபை. காயங்களை ஆற்றியது உங்க கிருபை, கிருபை, கிருபை. ஓஹோ கிருபை. ஓ ரபகதரலரலோ. கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு வல்லமையும் வரங்களையும் கொடுக்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய தனி ஜெபம், வேத தியானம், தேவனுக்கு பிரியமான வாழ்வை இன்னும் நமக்குள் அதிகமாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பலத்த கிரியைகளை செய்வாரே. விட்டு கொடுத்து கர்த்தரை உயர்த்துங்கள். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை, கிருபை, ஹல்லேலூயா. ஓ கிருபை, அல்கரமதரசோ. ஓ கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையால். கிருபை, உம்முடைய கிருபை ராஜா. ஓ கிருபை, கிருபை, கிருபையை கொண்டாடுவீரோ, தேவ கிருபையை கொண்டாடுவீரோ, கிருபையை கொண்டாடுவீரோ, கிருபையை கொண்டாடுவீரோ. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோம். அந்த கிருபை ஒன்றுதான் இந்த மாதம் முழுவதும் இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறது. 20ஆம் தேதி வரைக்கும் அவருடைய தயவு நம்மை நிரப்பி இருக்கிறது. இந்த 7வது மாதம் அவருடைய சமூகத்தில் வர, அவருடைய பாதத்தில் காத்திருக்க இரக்கம் தந்தாரே. அவரையே நாம் மனதார உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே உரியது. ஹல்லேலூயா. ரடகந்தலமரியந்தரனலமா. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாக்கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கரங்களை கும்பிட்டு நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாக்கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்க. கிருபை, கிருபை, மாறாத கிருபை, கிருபை. ஸ்லோ மாறாத ஆண்டவரே, நாங்க நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபைதான்ப்பா. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கு. ஆண்டவரே, நாங்க ரட்சிக்கப்பட்டதே உங்க கிருபைதானப்பா. மன தாழ்மையோடு சொல்லுவீங்களா? கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே,
உயிர்த்தெழச் செய்தீர், கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எங்க வச்சிருக்கிறாருங்கிறதே தெரியாம அற்ப காசுக்காகவும் அற்ப மனுஷனுடைய மதிப்புக்காகவும் நம்ம ஆண்டவருடைய மகிமையை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இரத்தத்தினால கழுவப்பட்டு தன்னுடைய பக்கத்திலேயே அவர் வச்சிருக்கிறாரே, என்னை உன்னதங்களில் அவரோடு உட்கார வச்சிருக்கிறாரே. உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நான் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்றே கவலைப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை. என் பிதா எனக்கு வேண்டியதெல்லாம் அறிந்திருக்கிறார். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்குறித்திரே, பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே. வலது கரத்தை உயர்த்தி இருதயத்துல கைய வச்சு, என் பாவத்தை மாத்திரம் நீங்க மன்னிக்காம இருந்திருந்தா நான் இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல வனாந்தரத்துல கிடந்திருக்கணும். ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரே. அது உங்க கிருபைப்பா. நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாக்கிருபை, முடிவே இல்லாதது உங்க மனதுருக்கம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அப்படியே சில நிமிஷம் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையை கும்பிட்டு, நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவரை சார்ந்திருக்கிறேன், நான் எல்லா நிலையிலும் அவரை ஒட்டி கொள்ளுகிறேன். திராட்சை செடி அவர் எனக்கு, நான் அவரின் கொடி. சொல்லுங்க, அந்த செடி இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. அந்த செடியோடு ஒட்டி கொள்ளுகிறேன், அந்த செடியிலே சுத்தி சுத்தி வளர்கிறேன். அந்த செடியை விட்டுட்டு ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாது. வலது கரத்தை உயர்த்தி, மறவாமல் நினைப்பவரே இசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. 1000 பேர் மறந்து போனாலும் மறவாமல் நினைப்பவரே இசையா, ஆண்டவர் இன்றைக்கு காலையில திரும்ப சொல்லுகிறார், நான் உன்கிட்ட பண்ணின இரத்த உடன்படிக்கை, நான் உனக்கு சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம் எல்லாம் உன் கவனத்துல இருக்குதா? உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். கான்ட்ராக்ட் இல்ல. கான்ட்ராக்ட்னா நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் பாதி பாதி. ஆனா கவனம்னா என்ன தெரியுமா? நஷ்டமானாலும் நான் தான் உனக்கு பொறுப்பு,
லாபமானாலும் நான் தான் உனக்கு பொறுப்பு. உனக்கு வருகிற எல்லா நஷ்டத்துக்கும் நான் ஈடு செய்வேன். நஷ்டப்பட்டு போனேனே, கஷ்டப்பட்டு போனேனே, I have lost many things ன்னு சொல்லி கதறுகிறேனே. நான் அநேகம் தொலைச்சிட்டேன் பாஸ்டர். என் ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், என் மதிப்பை இழந்துட்டேன். எனக்கு என்னெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் திட்டமிட்டு இருந்தார் அத்தனையும் இந்த சூழ்நிலைகளினால நான் இழந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் உடன்படிக்கையின் தேவன். நான் உன்னை சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட போகிறதே இல்லை. உங்க வாயில மட்டும் அந்த வார்த்தை இல்லை, உங்க ஆத்மாவில் அந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள் மனதுக்குள் அந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். தலைமுறை தலைமுறையா எனக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறவர். ஒரு நொடி கூட என்னை விட்டவர் விலகாதவர், ஒரு நாள் என்னை மறவாதவர். ஓ, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சொன்னதை 1000 பேர் பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இவர் உன்னை கையை பிடிச்சு கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போவார். நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவர். ஆவி ஆத்துமா சரீரம் இணைந்து பாடட்டும். கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. சொன்னதை செய்து முடிப்பீர், சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை ஆராதித்து உயர்த்துங்க. சத்தத்தை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து வேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து மறவாமல் நினைப்பவரே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.
வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. அபிஷேகத்தில் நிரம்பி பாடுங்க. ஆவியில களிகூர்ந்து கர்த்தரை உயர்த்து. நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக ஆமென் களிப்பை தாரும் தேவா. களிப்பை தாரும் தேவா. புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். பர 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 ஆரம்பம் அற்பமானாலும் என் முடிவு சம்பூர்ணம். குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. வாயை திறந்து கேளுங்க. கிருபை தாரும் அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். தேவா. புதிய நாளுக்குள் நடந்து கிருபையா நிரம்பு. புதிய கிருபையால் என்னை கிருபையால் என்னை நிரப்பு. புதிய கிருபையால் புதிய என்னை நிரப்பு. புதிய கிருபையால் கேளுங்க. புதிய new grace. புதிய கிருபையால் புதிய கிருபையால் பரிசுத்த ரத்தம் பரிசுத்த அபிஷேகம் பரிசுத்த வல்லமை கரவ கரவ கர கர கரவ நிரப்போ ரகட ரகட தரனல ரேகதரல கரவோ. Thank you Lord. ரெண்டு கையை உயர்த்துவோமா சபையில. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கையை உயர்த்தி நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய நிறைவான மகிழ்ச்சி நீரே ஆராதனை உமக்கே நாளெல்லாம். ஆராதனை உமக்கே முன்னே எனக்கு மகிழ்ச்சி உண்டு. ஹalleluya. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி என்னை காக்கும் இறைவன் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே என்னை காக்கும் இறைவன் நீரே.
ரெண்டு கையை கும்பிட்டு கடைசியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை மட்டும் சொல்லி முடிப்போமா? போவாஸ் போர்வையால் ஓடுமை ஏசையா அன்பினால் Daddy, thank you, Appa. என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, காப்பாற்றும் கடமை கையை உயர்த்தி அன்பினால் அன்பினால் என்னை Thank you, Jesus. கடைசியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மறவாமல் நினைவே ஏசையா நீ நம்ப பண்ணின பரிசுத்த பிதாவே, ஆளுகை செய்து உங்க திருநாமத்தை தொடர்ந்து உயர்த்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சங்கீதம் 81 ஆமென். அதுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 14வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. உச்சிதமான கோதுமையினால என்னை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்மலையுடைய தேனினால என்னை திருப்தி ஆக்குவார். ஆமென். நான் சீக்கிரத்தில் அவர் எதிராளிகளை தாழ்த்தி. அப்படின்னா இங்கே என்ன இந்த 3 வசனங்களில் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்ல விரும்புகிறாருன்னா 14வது வசனம் சொல்லுங்க. நான் எதிர்பார்க்குற உயர்வு. சொல்லுங்க. உயர்வான ஒரு வாழ்க்கை. ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமென். நான் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்.
ஆமென். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. என்னை எதிர்க்கிறவங்களுக்கு முன்பாக, சத்ருக்கு முன்பாக, ஆமென், சத்ருவினால ஆட்கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு முன்பாக, ஆமென், நான் உயர்ந்து வாழ வேண்டும். இவன் வாழ்ந்துருவானா நினைக்கிறவங்க முன்பாக என் கர்த்தர் என்னை வாழ வச்சு காட்டுவாருன்னு எத்தனை பேர் சொல்வீங்க? ஆமென். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. புரியுதுங்களா? அவர் நம்மளை வாழ வைப்பவர். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து இந்த 16வது வசனத்துல என்ன அது காட்டுகிற? ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, உச்சிதமான கோதுமை, ஃபைனஸ்ட் வீட்டு, பெஸ்ட் வீட்டு. சொல்லுங்க, ஃபைனான பெஸ்டான ஒரு வாழ்க்கை. ஆமென். உயர்வான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பெஸ்டான ஃபைனானதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. வீட்டு எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது? ஆனால் நல்ல பிரெட்டு, அந்த நாட்களில் சாப்பாடு எது? அவங்களுக்கு நல்ல ரொட்டி, பிரெட்டு, அதுதான் அவங்க சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாராம். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல செழிப்பு இருக்கும். ஆமென். அதே மாதிரி நல்ல சாப்பாடும் நமக்கு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபைனானது தேவன் நமக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கை. கீழே இருக்கு பாருங்க, கண்மலையின் தேனினால உன்னை திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க, என்னை ஆண்டவர் திருப்தியாய் வாழ வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவையெல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். சொல்லுங்க, என்னை திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். நான் திருப்தியாய் வாழ்ந்து பிறருக்கு கொடுக்கிற அளவு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எனக்கு போதும். ஆமென். யாக்கோபு சொல்வார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. தனியா கடந்து கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு, லாபானுடைய வீட்டில் ஏமாற்றுதான். ஆமென். எல்லாம் இருந்தாலும் அவர் திரும்பி வரும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? சொல்லுங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குன்ற அளவு என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை என் தேவன் எனக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உயர்ந்திருக்கணும்னு தானங்க ஆசை. ஆமென். தேவன் அது உங்களுக்கு தருவார். ஆமென். அது அங்க இருக்கு பாருங்க, என் கையை அவர்கள் சத்துருகளுக்கு விரோதமாய் திருப்புவேன். உங்களை ஆசீர்வதிக்கிற அதே கரம் அவங்களுக்கு அப்படியே திரும்பி மாற என்ன போகுது? அகேன்ஸ்டா இருக்க போகுது. ஆமென். சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு கேள்வி தானே, நான் ஏசப்பாக்கு பயந்த பிள்ளை, நான் இப்படி இருக்கேன். ஆனால் ஏசப்பாக்கு பயப்படாதவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் சின்ன சின்ன விஷயத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் தாங்க அப்படி இருக்கும். ஆமென். நீதிமான் எப்படி செழிப்பான்னு இருக்குது? பனே போல. ஆமென். இன்னைக்கு மழை பெஞ்சி அடுத்த வாரத்தில் முளைக்கிறது தான் புல்லு. புரியுதா? ஆனால் தேவ பிள்ளைக்கு அப்படி கிடையாது. மெதுவா சொல்லுங்க, ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடி. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா ஸ்டடியா இருக்கும். ஆமென். ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பனை தான் ஸ்ட்ராங்கா வரும். எத்தனை காலம் இருக்கும்? குறைஞ்சது 500 வருஷம் இருக்குமா? இருக்குமான்னு தெரியலங்க. பிறகு அது வேற சொல்லிடுறீங்க. லாங் டேஸ். ஆமென். ஹல்லேலூயா.
சொல்லுங்க, பனைக்குள்ள ஏதோ ஒன்றாவது வேஸ்ட் ஆகுமா? இல்லை. எதை வேஸ்ட் ஆகுமா? புல் எதுக்கு ஆகும்? மாடுக்கு. அப்படிதானே? ஆனா பனை எப்படி? அதில் பனை கிழங்கு, அதோடைய நீங்க தான் சொல்லணும், அதோடைய இது என்னது, அதோடைய பனை பழம், அதில் 3 கண்ணு இருக்குது, அதை சாப்பிடுவோம். கொட்டையை போடுவோம், கிழங்கா வரும். அதுக்கு வந்து அந்த பழுத்தது இருப்ப பழத்தை சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்து அதில் என்னது ஒயிட்டாக ஒன்று வரும் இல்லையா, தேங்காய் மாதிரி, அது சாப்பிடுவோம். அது என்னது தவுனா, அந்த தவுனை சாப்பிடுவோம். வேற நிலைகளெல்லாம் அடிப்போம். அப்படி தானே? பிறகு இந்த அதில் லீஃப் சாப்பிடுவோம்ல சிலர், இந்த லீஃப் என்னது குருத்தா, அதையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்போ பனை ஓலை, அப்புறம் பையனி, சூப்பர், அப்புறம் கருப்பெட்டி, அப்புறம் பணக்கற்கண்டு. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்களையும் கர்த்தர் நமக்குள்ளதான் வச்சிருக்கார். சொல்ல, நான் ஒரு பனை மரம் போல நான் செழிப்பேன். ஆமென். ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியா என்னுடைய லைஃப் ஆமென் இருக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அப்பா, உயர்வான வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஆமென். அதுக்கடுத்து வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கை என் தேவன் எனக்கு கொடுப்பார். திருப்தியா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி, பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்கும். ஆமென். நாங்கள் எங்கே போனாலும் என்ன வந்தாலும் எனக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு திருப்தி இருக்கும். அந்த வாழ்க்கையை தேவன் எனக்கு என்ன பண்ணுகிறார், கட்டளை இடுகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சொல்லுகிறேன். செவி கொடுக்கறத குறித்து தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளை எடுத்து இருக்கிறார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க. அங்கே பார்த்தோம்னா 8வது வசனம், 11வது வசனம், 13வது வசனம், 3 வசனங்களில் இருக்கிற காரியங்களை நம்ம வாசிப்போமா? 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். பாருங்க, அதே மாதிரி 13வது வசனத்தை பாருங்க. எனக்கு செவி கொடுத்து என் வழிகளை நடந்த நலமா இருக்கும். 11வது வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அப்போ நல்ல வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, உயர்வான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கிறோம் இல்லையா? தேவன் கொடுக்க போதுமானவர், நம்ம மேலே ஏற்கனவே கட்டளை இட்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் சொல்றாரு, என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நலமா இருக்கும். ஆமென். இஸ்ரவேலே என்னை விரும்பல. எப்போ செவி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? விருப்பம் இல்லாம இருக்கும் போது மட்டும்தான் செவி கொடுக்க மாட்டாங்க. விருப்பம் இல்ல, தேவன் மேல ஒரு ஆசை இல்லைன்னா செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனா தேவன் மேல அதிக ஆசை இருந்துச்சுன்னா கட்டாயம் செவி கொடுப்பாங்க. ஆமென். அப்படிதானே? அப்படிதானே? செவி கொடுக்குறதால் என்னத்தை காட்டுகிறது தெரியுமா? தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது. ஆமென். தேவனை நீர் கனப்படுத்துகிறீர் என்று காட்டுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ப்ரோவர்ப்ஸ்ல, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல ஃபர்ஸ்ட் வசனத்தை போடுங்க டிஸ்பிளேல. ப்ரோவர்ப்ஸ் 21 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையானதா தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை. ஆமென். மனுஷனுக்கு அவனுக்கு அவன் செய்யறதெல்லாம் எப்படி தோன்றுது? ஏன் செவி கொடுக்க போறான் தெரியுமா? அவன் செய்யறது அவனுக்கு சரியா இருக்குது. புரியுதா? அவன் செய்யறதுக்கு, அவன் செய்யறது, அவன் நினைக்கிறது, அவன் பேசுறது, அதெல்லாம் அவனுக்கு சரியா இருக்குது. அதனாலதான் அவனுக்கு தேவன் சொல்ற விஷயங்கள் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்குள்ள அடுத்த உள்ள வசனத்தை பாருங்க.
பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயத்தையும் செய்யறதை கர்த்தருக்கு பிரியும். நீ பலி செலுத்துறதை பார்க்கிலும் நீதி நியாயம் என்ன தெரியுமா? தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கறது தான் கர்த்தருக்கு பிரியும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுக்கு செவி கொடுக்க வந்திருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய நியாயத்தையும் நீதியையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடக்கிறீங்க? ஆமென். தேவன் சொல்றது கேட்கறது சிலருக்கு மனசே இல்லைங்க. நீங்க பாருங்க, பிரசங்கில 5:1-2 பாருங்க. பிரசங்கி 5 ஆ ஆ ஆ ஆ பாருங்க, தேவாலயத்துக்கு வரும்போது எதுக்காக வரணும் இங்க இருக்குது. மூடர் பலியிடுறது போல பலியிடுறதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். ஆமென். எத்தனை பேர் செவி கொடுக்க சேர்ந்திருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. செவி கொடுக்க தான், தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறத வர்றதுதான் நலம். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அவர் பலியை விரும்புறது இல்லைங்க. சொல்றாங்க, செவி கொடுக்காம கிடந்து எல்லா பலிகளையும் எல்லா காணிக்கைகளும் செலுத்தின பிரயோஜனமே இல்லை. ஆமென். 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல இருக்குது பாருங்க. அதிகாரம் பலியிடுறதை பார்க்கிலும் 15, 22, 23 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என்ன விரும்புறாங்க நம்ம கிட்டேன்னு பார்த்தீங்களா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? தேவனுக்கு செவி கொடுக்காம நாங்க செய்யறது எதுவுமே தேவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர் நம்ம கிட்ட பலிகளை எதிர்பார்க்கிறாரா? அவர் சொல்றாரு, மலைகள்ல இருக்கிறதெல்லாம் எனக்குரியதுதான், எல்லாமே எனக்குரியதுதான், எனக்கு வேணும்னா நான் உன்கிட்ட சொல்லுவேன். எல்லாமே தேவன், சொல்லுங்க, எல்லாமே தேவனுக்குரியது. ஆமென். நான் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சேன்னா நான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாவின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுக்கறதுல நலம். ஆமென். செவி கொடுக்கறதுல பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறவங்க ரொம்ப கம்மி. அதே மாதிரி பாருங்க, யாருடைய வார்த்தையும் கேட்கறதுக்கு இந்த ஜெனரேஷன் ரெடியா இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? லோத் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி அல்ல ஆண்டவரே. என்னது? அப்படி அல்ல ஆண்டவரே, இப்படி செய்யும். சொல்லுங்க, என் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதெல்லாம் என் தேவனுக்கு நல்லா தெரியும். என் எதிர்காலங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். எது நல்லது, எது கெட்டது, எது செஞ்சா நல்லா இருக்கும், எது செஞ்சா நல்லா இருக்காதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். நான் அவருக்கு சொல்லி புரிவிக்கிற அளவு நான் பெரிய ஆள் கிடையாது. அதே மாதிரி அவர் சொல்றதை கேட்காம போனேன்னா என் வாழ்க்கைக்கு நான் தான் வேண வச்சுட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். சிலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனை குறித்து எந்த பயமும் இல்லை. ஒருத்தருக்கு தேவனை குறித்து பயமும் அன்பு இருந்துச்சுன்னா செவி கொடுப்பான், கேட்பான். அப்படிதானே? சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு? செவி கொடுக்கறதுக்கு தான் வரணும். போனோம், ஏதோ நமக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோம், பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆமா, இப்படி அவங்க பேசுறாங்க, செவி கொடுக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்றதை நீங்க கேட்கிற ஒரு கிருபை எனக்கு கொடுங்க. சொல்லுங்க, செவி கொடுக்குதல் நலம். அதுதான் என் தேவனுடைய மனசை பிரியப்படுத்தும். ரொம்ப இடத்துல தேவனை கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அவங்க எங்களுக்கு செவி கொடுக்கல, என்னை மறந்துட்டாங்க. நீங்க பாருங்க, நீதிமொழிகள்ல 1வது அதிகாரத்துல, நீதிமொழிகள்
1வது அதிகாரம் அதுல இருக்கு பாருங்க, 8வது வசனம் பாருங்க. என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எத்தனை பேர் வீட்டுல அப்பா அம்மா சொல்றத கேட்கிறோம்? சொல்லுங்க. சிலர் ஏசப்பாவை கீழே வந்தாலும் கேட்கறது இல்லை. இது ரொம்ப பெரிய விஷயங்க. செவி கொடுக்கிறதுக்கே மனசே கிடையாது. என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள். எத்தனை பேர் வீட்டுல அப்பா சொல்றது அம்மா சொல்றது அப்படியே கேக்குறீங்களா? உன் தாயின் போதகத்தை என்ன பண்ணாது? அப்பா அம்மா வரும்போது சில நேரத்துல ரொம்ப அசால்ட்டா தெரியுது. அவங்க கொடுக்கிற அன்பு, பாராட்டுற அன்பு ரொம்ப அட்வான்டேஜா தெரியுது. அன்பு செலுத்திட்டு அதே மாதிரி போதகத்தை கொடுக்கும் போது அது அதோடைய கனமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. எனக்குன்னு தகப்பனை தாயை தந்திருக்கிறது என் கர்த்தர். ஆமென். அவங்களுக்குள்ள தேவன் ஒரு ஞானத்தை வைத்திருப்பார். அவங்க மூலமா தேவன் என்னை நடத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க பிள்ளைகள்? ஆமென். அப்பா அம்மாக்கு நான் செவி கொடுக்கணும். ஆமென். இதுல இருக்கு பாருங்க, அந்த நீதி. இது நம்ம 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க. மொரட்டாட்ட பண்ணுதல் எதுக்கு சமமா? விக்கிரக ஆராதனைக்கு சமமா. மொரட்டாட்ட வீட்டுல மொரட்டு பிடிக்கிறது, திமுரு காட்டுறது, வீஞ்சுக்கிட்டு உட்கார்றது, மூஞ்சி பெருசா வச்சுக்கிட்டு உட்கார்றது, அப்பா அம்மாட்டையே 3 நாள் 4 நாள் பேசுறது இல்ல. ரொம்ப பேச நான் வீடு விட்டு போயிடுறேன்றது, நான் செத்து போயிடுறேன்றது, என்னை பார்த்தா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றது. இதெல்லாம் என்னது? அப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்க கூடாதா? சொல்லி கொடுக்க கூடாது. அப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மைண்ட்ல என்ன தெரியுமா? நேசிச்சானா அடிக்க கூடாது, நேசிச்சானா இன்ஸ்ட்ரக்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நேசிக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுகிறது. ஆமென். உங்க இஷ்டத்துக்கு விட்டோம்னா நான் உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தன் இஷ்டத்துக்குன்படி விட்ட பிள்ளைகள் தாய்க்கு என்னத்தை கொண்டு வருவான்னு இருக்குது? கனத்தை கொண்டு வருவானா இருக்குது பைபிள்ல. சொல்லுங்க. தாய்க்கும் அவமரியாதை, தகப்பனுக்கும் மரியாதை இல்லை, தேவனையும் தோஷிக்கிறது, தான் வாழ்க்கைக்கு மேல தான் மண்ணு போட்டுக்கிடுறது. சிம்பிள். யார் சொல்லி கொடுக்க கூடாது. யார் எனக்கு தெரியும் யாருமே சொல்லக்கூடாதுங்க. வீட்டில் ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் கேட்கணும். வீட்டில் பெரிய ஆட்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும், புரியுதா? ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் அட்லீஸ்ட் கேட்கணும், காது குடித்து. ஆமென். சொல்லுங்க. பிறர் சொல்றத கொஞ்சம் கேட்கறது என் செவிகள் திறந்திருக்கணும். நான் தான் கரெக்டு நான் சொல்லக்கூடாது. ஆமென். இதே சுபாவம் தான் ஆண்டவர்கிட்டையும் காட்டுவோம். வீட்லயும் அவ்வளோதான். ஏய், நான் சொல்றத கரெக்ட், நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ அதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்டையும் நான் சொல்றத கரெக்டா ஆண்டவரே. ஜபமே எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? தேவன் என்ன சொல்றாரோ கேட்கணுன்ற மாதிரி இல்லை, நான் சொல்றதா நீங்க கேட்கணும். இப்படிதான் ஜபமே இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு என் காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க 33வது வசனத்தில், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் வாசிங்க பாப்போம். எனக்கு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமென். அப்போ விக்கனமின்றி வாசம் பண்ணணும்னா, விக்கனமின்றி ஆமென் வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். ஆமென். சொல்லுங்க. ஆண்டவரே, நான் செவி கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்துக்கு பயப்படாமல் நான் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும்.
என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அது வந்துருமா இது வந்துருமா, இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா, அப்படி போயிடுவேனா இப்படி போயிடுவானா பயப்படுறோம்ல. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்துட்டேன்னா, அவருடைய வார்த்தை என் இருதயத்துக்கு உள்ள வந்துட்டுனா எனக்குள்ள இருந்து பயம் வெளியே ஓடி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. எது குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. சொல்லுங்க, வாலிப பிள்ளைனா எதிர்காலத்தை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆமென், அவருடைய வார்த்தை போதும் எனக்கு. ஆமென். குடும்பத்தில் குடும்பஸ்தர்கள் நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், ஆண்டவரே என் குடும்பத்தை குறித்து நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தாது போதும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கை நிறைவா இருக்க போகிறது. ஆமென். சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறது உபாகமத்தில் 29:29 29:29 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனமா இதை வாசிக்கலாமா? எல்லாரும் உங்க பைபிள்ல வாசிங்க. மறைவானவைகள் நம்முடைய தேவனாயிருக்க கர்த்தருக்கே உரியவர்கள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யப்படும், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்று. எல்லா வார்த்தைகளும் எல்லா காரியங்களும் என்ன பண்ணல, வெளிப்படுத்தப்படவில்லை. சிலது மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா வெளிப்படுத்தாம இருக்கிற காரியங்கள் தேவனுக்குரியவைகள். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆவிக்குரிய அநேக ரகசியங்கள் இருக்குதுங்க? சொல்லுங்க, எனக்கு தெரியாத அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்குது. அதுல சிலது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பாக்கியம் தெரியுமா? இது பரலோகத்தின் ரகசியம். இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியா வாழ்றதுக்குரிய ரகசியம் இது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரகசியம் இது வெளிப்படுத்தியிருக்கிறார். சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருக்கிறார் என் ஆண்டவர். சொல்லுங்க, சீக்ரெட் ரிவீலா இருக்கு, அதுதான் இந்த வார்த்தை. ஆமென். ரிவீல் ஆகாம இருக்கிறது, வெளிப்படுத்தாம இருக்கிறது வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆனா எதெல்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றுக்கும் உரியவைகள். சொல்லுங்க, நானும் கீழ்ப்படியணும். இந்த வார்த்தையின்படி நடக்கிறது நானும் கீழ்ப்படியணும். என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுமா? நான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் கைக்குள்ள எனக்கு கிருபை தாரை ஆண்டவரே. ஆமென். ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உன் வழியில நான் நடக்கணும். ஆமென், அல்லேலூயா. செவி கொடுத்தா மட்டும் இல்ல, செவி கொடுத்து நடக்கணும். ஆமென். தாவீது அதுல கிளியரா இருப்பான். செவி கொடுப்பான், அதன்படி நடப்பான். ஆமென். அதனால தான் அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருந்துச்சு. நேற்று தான் நான் சாம் கிட்ட பேசும்போது சில காரியங்கள் சொன்னேன். ஆண்டவருக்கு வந்து தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீது வந்து யோசிச்சு பாருங்க, தேவன் மேல அதிக அன்புள்ளவன். அவர் ரொம்ப அன்புள்ளவன் தேவன் மேல. ஆமென். அவன் சொல்றான், அவனுடைய வைஃப் அவமதிக்கும் போது கூட என்ன சொல்றான், நான் இன்னும் என்ன பண்றேன், கேவலமா நீ நினைச்சாலும் பரவாயில்ல. அவன் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவை தேவன் மட்டும்தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு தேவை என் இயேசப்பா மட்டும்தான். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அவர்கிட்ட தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் உம்மை தான் தேடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நான் தேடுவேன். ஆமென். சொல்லு, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன்.
आमेन। आराधना करूं मैं पूरे दिल से, तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन में, तेरी सेवा करूंगा मेरी सारी चीजों से, मैं हूँ यहाँ। அதுல எப்படி இருக்கு தெரியுமா? ஆராதனை கரும் மே பூரே தில் சேனா, நான் உங்களை ஆராதனை பண்றேன் எப்படின்னா ஃபுல் ஹோல் ஹார்ட், तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन में, உங்களை நான் தேடுறேன் எப்படி தெரியுமா? என் வாழ்நாள் முழுக்க என்ன சாவுறதண்டி, வாழ்நாள் முழுக்க என் தேடல் நீங்க தான். ஆமென், ஹல்லேலூயா। तेरी सेवा करूंगा, உங்களுடைய சேவை நான் எப்படி பண்றேன்னா मेरी सारी चीजों से, அப்படின்னா என்கிட்ட நீங்க என்னென்னலாம் கொடுத்து வச்சிருக்கீங்களோ, என்ன பொருளோ, ஆமென், எல்லா பொருள், ஆமென், எனக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க ஊழியத்துக்கு தான்ப்பா கொடுப்பேன். ஆமென், நம்ம எப்படி, ஆமென், நமக்குள்ளதை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு. ஆனா தாவீதும் அப்படி கிடையாது. அவர் சொல்றாரு, என் தேவன் மேல நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால, அது சூப்பரான ஒரு வார்த்தைங்க. என் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற, ஆலயத்தின் மேல நான் வைத்த வாஞ்சையினால நான் என்ன பண்றேன், நான் முடிஞ்ச மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், சேர்த்து வச்சுட்டேன். அது மாத்திரம் இல்ல, எனக்குரியதையும் நான் கொடுக்கிறேன். ஆமென்। तेरी सेवा करूंगा मेरी सारी चीजों से, ஆமென், ஹல்லேலூயா। சொல்லுங்க, எனக்கு நானும் எனக்குரியது எல்லாமே கர்த்தருக்குரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் எனக்குரியது எல்லாமே, என் உயிர், என் பொருள், என் பணம், நான் என் சொல்றேன்ல, அதெல்லாம் உங்களுக்குரியது. வீடு, வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. இன் அதர் ஹேண்ட் நீ சொல்லணும், கர்த்தருக்கு பயன்படாம இருக்கிற எதுவுமே எனக்கு வேணாம். ஒரு பொருள், என் உயிர் சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரயோஜனம் மற்றவளா இந்த உலகத்துல வாழ்றதை விட இந்த உலகத்திலிருந்து நான் உங்ககிட்ட வர்றதா மேல். அதே மாதிரி என்கிட்ட நீங்க கொடுத்திருக்கிற யாதொன்றும் உங்களுக்கு பிரயோஜனமா இல்லைனா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? அதனால என்ன பிரயோஜனம் உண்டு? ஆமென், சொல்லுங்க, எல்லாமே உமக்குரியதே சப்பா, எல்லாம் உம்மால வந்தது, நான் உங்களுக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா। அப்போஸ்தலனா இருக்கிற பவுல் ஆக்ட்ஸ்ல 9வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க. அவன் தேவ சபை, எருசலேம் சபையை துன்பப்படுத்தினவன், தேவ ஜனங்களை துன்பப்படுத்தினவன். நீங்க 9வது அதிகாரத்துல சில வசனங்களை மட்டும் நான் வாசிச்சுட்டு அங்க பாருங்க, சவுலே சவுலே நீ எதுக்கு என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். கீழே பாருங்க, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப பாருங்க, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கும் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. ஆமென், ஹல்லேலூயா। தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அத்தனை காலங்கள் தேவ சபையை துன்புறுத்தினவன், தேவனுடைய மனசை காயப்படுத்தினவன். ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறாரு. சிலரை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொல்றாரு இன்னைக்கு, ஏன் நீ என் சபையை துன்பப்படுத்துற, ஏன் குடும்பத்தை நீ துன்பப்படுத்துற, ஏன் உன் வாழ்க்கையை நீ துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிற. சிலர் அவங்களுக்கே அவங்க துன்பம் தான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னைக்கு, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிடுச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சொல்லுங்க, ஆண்டவரே
உங்க சத்தத்தை நான் செவி கொடுத்தேன்னா எனக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாயிரும். ஆமென். ஒரு மனமாற்றம் உண்டான உடனே அவன் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கேட்குறீங்க நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? ஆமென். செவி கொடுக்காம போக மட்டும் தேவ திட்டத்தை அறிஞ்சுக்கிடவே முடியாதுங்க. புரியுதா? செவி கொடுக்காம போக மட்டும் தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சிக்கிடவே முடியாது. ஆனால் செவி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தேவ திட்டம் நம்ம மூலமா நிறைவேறி தீரும். ஆமென். எருசலேமின் சபையை என்ன பண்ணினவன்? துன்பப்படுத்தினவன். பாருங்க, இத்தனை நிரூபங்களை எழுதி வைத்தான். ஆமென். தேவன் அவன் மூலமா அநேக வெளிப்பாடுகளை வெளியே கொண்டு வந்தார் சபையை குறித்து. ஆமென். சொல்லுங்க, நானும் செவி கொடுத்தேன்னா என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஒவ்வொரு நேரம் ஆராதனைக்கு வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வரணும், ஆண்டவர் என்னோட கூட நீங்க பேசுங்க, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிற எனக்கு சொல்லுங்க. ஆமென். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்பவே சொன்னது மாதிரி தேவன் உங்களை திருப்தியாய் மேன்மையாய் வாழ வைப்பார். 9வது வசனத்துல பாருங்க, உனக்குள் வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவன்களை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். இது முதல் கட்டளை என்ன தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். 10 கட்டளையில முதல் கட்டளை நீங்க சொல்லணும். என்ன ஃபர்ஸ்ட் கட்டளை? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் ஒப்பான ஒரு சொரூபத்தையாவது நீ என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்கவும் வேண்டாம். கீழே இருக்குது அதுக்கு நமஸ்கரிக்கவும். சொல்லுங்க, எந்த தேவர்களுக்கும் நான் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, என்ன என்று வேற தேவர்கள். சொல்லுங்க, ஏசப்பா விட்டுட்டு வேற விஷயங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். ஏசப்பா விட்டுட்டு வேற மனிதர்களை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டுட்டு வேற பாரம்பரியத்தை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டு என் ஜாதியை நான் நேசிக்க கூடாது. ஏசப்பா விட்டுட்டு பணத்தை நான் நேசிக்க கூடாது. ஆமென். எது மேலும் என்னுடைய ஈடுபாடு எடுக்கக்கூடாது. சொல்லுங்க, என்னுடைய முழு ஈடுபாடு என் கர்த்தருக்குரியது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எதையோ நேசிப்போங்க, அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆமென். சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் நான் செய்யணும். விக்கிரக ஆராதனை குறித்து தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை நான் பண்ணக்கூடாது. ஆமென். அதுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். நீங்க வீட்டில் போயிட்டு நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தை நீ வாசிக்கணும். அங்கதான் இருக்குது, செவி கொடுக்காம போனானா என்ன நடக்கும். இதுல 81 இருக்குது, அவங்களுடைய இருதயத்தின் கடினத்துக்கு நான் விட்டு விடுறேன்றாரு. சிலர் ஒருத்தருக்கு சொல்லி சொல்லி பார்ப்போம், அவங்க கேட்காம இருந்தா உனக்கு என்ன நடக்கும் நீயே தான் உத்தரவாதம்னு சொல்லிடுவோம். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒருத்தருக்கு முடிஞ்ச மட்டும் சொல்லி பார்ப்போம், இல்லை இது செய்யாத, இது செய்ய, இது செய்யன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காம போகும்போது நமக்கு என்ன ஆகுது? உன் தலை எழுத்து நீ அனுபவிச்சிக்க. உனக்கு இதனால வர கஷ்ட நஷ்டத்துக்கு என்ன நீ என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது, என்னை இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது சொல்லுவோம் இல்லையா? தேவன் நம்முடைய இருதயம் கடினத்துக்கு விட்டு விட்டாருன்னா அதை மாதிரி ஒரு கடினமான விஷயம் எதுவுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட ஏசப்பா இருக்கிறாரு? அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்மளை கைட் பண்ணுறாரா? நம்ம இஷ்டம் நடக்குதா? இல்லை. நம்ம விரும்புறதுனால நடக்காது. அவர் வழியில தான் கொண்டு போவார். நம்ம விரும்புகிற மாதிரியெல்லாம் நம்ம இருக்கோம்னா தேவன் நம்ம கூட இல்லைன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் இருதய கடினத்துக்கு என்னை விட்டுறாதீங்கப்பா. எத்தனை பேர் கேட்குற ஒரு ஜபமா பண்ணுறீங்க? என் இருதயத்தின் கடினத்துக்கு நீ என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க என் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துக்குள்ளே என்னை வச்சுக்கங்க. சொல்லுங்க, நீர் என்னை வழி நடத்துங்க. ஆமென். உங்களுடைய வழியில நான் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க. ஆமென். நீங்க வீட்டில் போய் நீங்க 23 நீங்க வாசிக்கணும். எது வரைக்கும் வாசிக்கணும் தெரியுமா? 32வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசிக்கணும். அதுல முக்கியமா பாருங்க, நான் கடந்து கொள்வதற்கு திரும்புங்கள். இதோ 23வது வசனம், என் ஆவியை உங்கள் மேல்
அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீர்கள். ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுனா ஆலோசனை கேட்கறது, கடிந்து கொள்ளுதலை கேட்கறது. ஆமென், அல்லேலூயா. ஆகையினால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது என்ன பண்றாரா? அவரும் ஸ்டெபன் ஹார்ட்டடா இருப்பாராம். எப்பா எப்படி இருக்கு பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. 27வது வசனம், நீங்கள் பயப்படுற காரியம் புசல போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்க மேல வரும்போது ஆகாடியும் பண்ணுவேன். அப்போ ஸ்டெபனா நிற்பார். நமக்கு அது தேவையா? இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் செவி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் 81 அதோடைய 1வது 2வது வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது இப்படி இருக்குது. 10வது வசனம், உன் வாயை விரிவாய் தர. அடுத்து என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். 2வது நம்முடைய வாயை விரிவாய் திறணும். திறக்கணும்னா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வசனத்துல இருக்குது, அவரை கர்த்தரை பாடணும், ஆர்ப்பரிக்கணும். 81 1 2 போடுங்க. தேவனை என்ன பண்ணணும்? நல்லா வாய் திறந்து பாட்டு பாடணும், தேவனை ஆராதிக்கணும். 2வது வசனத்துல இருக்குதுங்க, நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட. ஆமென், அல்லேலூயா. 2வது வசனம் பாருங்க, தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான எடுத்து சங்கீதம் பாடணும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் பாடுறீங்க நல்லா? ஆமென். திருப்தி ஆகணும்னா வாய் திறந்து பாடணும். சொல்லுங்க, செவி கொடு, பாடு. சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க 3 தான் சொல்லி கொடுக்க போற. செவி கொடு, பாடு. 3வது என்ன பண்ணணும்னா, 3வதுல இருக்குது பாருங்க, மாத பிறப்புகள் இருக்குது பாருங்க. என்ன பண்ணணும்? மாத பிறப்பு, பண்டிகை நாட்கள், இந்த மாதிரி விஷயங்களை கர்த்தரை தேடு. சொல்லுங்க, கர்த்தரை நல்லா தேடு. ஆமென், அல்லேலூயா. மாத பிறப்புல ஆண்டவரை வந்து தேடு. ஆமென். சபை ஐக்கியத்துல நீ என்ன பண்ணு? சேர்ந்து பங்கெடுத்துக்கொள். சொல்லுங்க, நான் செவி கொடுப்பேன். அதுக்கு அடுத்து வந்து நான் பாடுவேன், நல்லா கர்த்தரை கம்பீரமாய் பாடுவேன். அதுக்கடுத்து எல்லா விஷயங்களையும் பிரயாசி நான் கர்த்தரை தேடுவேன். இது 3 செய்துட்டினாலே உச்சிதமான கோதுமை உங்களுக்கு இருக்கும், திருப்திகரமான வாழ்க்கை இருக்கும், உயர்வான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்லும்படி என் ஆத்மாவில் வைத்ததுக்காக நான் அவருக்கு 1000 கோடி நன்றி சொல்றேன். ஏசாயா 64 அதிகாரத்தில், ஏசாயா 64 அதிகாரத்தில் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை ஒருவர் யாருமே கேட்காதத, யாருமே உணராதத, யாராலையுமே பார்த்திருக்கவே முடியாதத அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறாராம். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்று, மறவாமல் நினைப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறத பார்க்கணும் நினைக்கிற பிள்ளை தான் சரியான தேவ பிள்ளை. ஆமென். அது இஷ்டம் போல நடக்கட்டுங்க, ஏதோ பிழைச்சி வாழ்ந்தா போதுங்க அப்படி நினைக்காதீங்க. வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை, எனக்கானதை யார் செய்யணும்? அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு குண்டூசினாலும்
சின்ன கடுகுனாலும் மிகப்பெரிய மழை போல விஷயமானாலும் எனக்கு யார் செய்யணும்? அல்லேலூயா. மனுஷன் செஞ்சான்னா நம்ம மண்டைய தின்னே போட்டுருவோம். சொல்லுங்க, ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் யாரும் இதுவரைக்கும் கேட்டிராத, யாரும் இதுவரைக்கும் உணர்ந்திராத, யாரும் இதுவரைக்கும் கண்டிராத காரியங்களை என்ன பண்ணுகிறீர்? செய்ய போகிறீர். அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாம் போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுவாம் போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள், கர்த்தர் எனக்காக காரியம் செய்யணும்னு நினைக்கிறப்போ தடையா நிக்கிற பர்வதங்கள் எல்லாம் என்ன பண்ணிரும்? சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்காக அவர் செயல்பட துவங்கிவிட்டால் எனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மழை நின்றாலோ, எவ்வளவு பெரிய தடை நின்றாலோ, எவ்வளவு பெரிய போராட்டம் நின்றாலோ, எவ்வளவு பெரிய ஆமென் குழப்பங்கள் நின்றாலோ அவைகள் எல்லாம் உருகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் கையை கெட்டி இருக்கிற கடவுளை ஆராதிக்கல, மூளை இல்லாத கடவுளை ஆராதிக்கல, எதையும் கவனிக்காத தெய்வத்தை நான் என்ன பண்ணல? ஆராதிக்கல. இந்த ஓய்வு நாள்ல நான் வந்து அவர் சமூகத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டவரை நான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய தேவை நடுவில் இயேசு கிறிஸ்துவும் அவர் இருந்த கூட்டமும் இருந்துச்சு. 200 பணத்துக்கு, 200 பணம்னா ஏறக்குறைய ஒரு 8 மாதம் ஒரு தனி மனிதன் உழைக்கிற சம்பளம். அதை இப்படி ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு இப்போ குறைஞ்சது 30,000 ரூபாய் மாதம் தேவைப்படுது. அதுக்கு மேலதான் இருக்குது. 8 மாதம்னா எவ்வளவு ஆச்சு? சத்தமா சொல்லுங்க. 2,40,000 ரூபாய் வச்சாலும் அந்த ஜனத்துக்கு சாப்பாடு போட முடியாது. ஆனா 5 அப்பமும் 2 மீனும் தான் இருந்துச்சு. அங்க அழகா இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு வேண்டிய மட்டும் எடுத்து கொடுத்தாராம். எதிலிருந்து? இவங்க அவர் கையில கொடுத்த 5 அப்பம் 2 மீனை வச்சு. அல்லேலூயா. உங்களுக்குரியதை எல்லாம் நீங்க அவர் கைக்கு பாஸ் பண்ணாட்டா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர் கையிலிருந்து உங்களுக்கு பாஸ் ஆகாது. நம்மில் ரொம்ப பேர் என்ன பண்றோம்? நமக்குரியதெல்லாம் அவர் கையில கொடுக்க விரும்பல. ஆனா டாடி கிவ் மீ டாடி, லார்ட் ஹேவ் மீ லார்ட், என்னைய வாங்கிக்கிடுங்கப்பா, இனி நான் ஜீவ பலியா கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல மட்டும் என்ன வராது? எப்படி மனுஷர்கள்ட்ட ரொம்ப காரியத்தை மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறோமோ அத மாதிரி ஆண்டவர்ட்ட என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மறைச்சு. ஆனா அவருக்கு முன்னாடி அது நிர்வாணமா இருக்குதான். 20 லட்சம் பேர் போயிட்டு இருந்த ஒரு பிரயாணத்துல ஒத்த ஆகான் செஞ்சத மொத்தமா தூக்கி கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி போட்டார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ஒத்தைக்கு இருக்கிற மாதிரி தெரியலாம், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு தான் எல்லாரும் நினைக்காங்க. நான் நன்மை செய்தாலும் அதற்குரிய மேன்மையை பார்ப்பேன், தீமை செய்திருந்தால் அதற்குரிய தாழ்வு என் தலையின் மேல் இருக்கும். அதை மறந்துடக்கூடாது.
இயேசுவை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல தூக்கி போட வேண்டியது என்னது? நான், எனது, என் திட்டம், நான் நினைச்சது இல்ல. என்னை முழுவதும் நான் யார்கிட்ட கொடுக்கணும்? சத்தம் கம்மியா வருத. ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் கேட்க நல்லா இருக்குது. அர்ப்பணித்தால் ஆசீர்வதிப்பார் என்கிற பிரசங்கம் தான் சத்தியம். அல்லேலூயா. டி கொடுங்கம்மா. என்னது சொல்லுங்க? அர்ப்பணித்தால். எல்லாரும் சொல்லுங்க, அர்ப்பணித்தால் விட்டு கொடுக்கணும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் சங்கீதத்தில் பேசினார். கீழ்ப்படிவியா? விட்டு கொடுப்பியா? மறைவானதை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிற, வெளிப்படுத்தின விஷயத்துக்கான கீழ்ப்படிதல் உங்ககிட்ட தெரியல. யாரும் எனக்கு சில நேரம் மனைவிமாருக்கு புருஷன் ஒண்ணு சொல்லிடக்கூடாது. இஞ்சி தின்ன குரங்கு கூட பரவாயில்ல, இது என்னமோ தின்னுட்டு இருக்கும். எத்தனை நாள் இருக்குன்றே தெரிய மாட்டேங்குது. ஒன்னும் சொல்லி கொடுக்க கூடாது. பைபிள்ல இருக்குது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்னு தான். அப்படிதான் குடும்பமே ஆரம்பிக்குது. நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, மனைவிட்ட இருந்து நீங்க ஆலோசனை வாங்கிக்கிடுங்க. மனைவிட்ட ஆலோசனையே வாங்க மாட்டேன்னு சொன்னா, நான் இந்த வேதாகமத்தை உங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், தூர வச்சிருங்க. இந்த பைபிளுக்குரியவங்க நீங்க கிடையாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான் சொல்லுது. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நான் அதான் அடிக்கடி இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆணாதிக்கமும் சாபம், பெண் ஆதிக்கமும் சாபம். ஆண்கள் கையில பொறுப்பு இருக்கிறது, பெண்கள் கையில கடமைகள் இருக்கிறது. பொறுப்பை செய்யறதுனால வீங்கின மண்டை கிடையாது. கடமையை செஞ்சதுனால நீ இல்லாட்டா தெருவில் நிப்பேன்னு சொல்லக்கூடாது புருஷனை. ரெண்டும் தவறான பேச்சுகள். நான் இல்லாட்டா நீ என்ன ஆயிருவ தெரியுமா? அதே டுஸ்பட்டாஸ் தான் அவங்க இல்லாட்டாலும். நீங்க கணவன் மனைவிக்குள்ள பூனை எலியுமா இருக்கிற அந்த ஆவி என் சபையின் எல்லையை விட்டு தொலைஞ்சு நொறுங்கி போகட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு மினிட்டும் பியூட்டிஃபுல். போய் கேட்டு பாருங்க, வாழ்க்கையில கணவரை தொலைச்ச, மனைவியை தொலைச்ச நபர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. They know the pain. They know the pain. They know the pain. பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. அநேகருக்கு இருக்கிறவர்களும் இருக்கிறவைகளும் இருக்கும் போது மதிப்பு தெரியாது. மதிப்பு தெரியாதவன் இல்லாமல் ஆகும் போது துடிப்பான், துடிப்பான். வாழ்க்கை எவ்வளவு ரசனையானதுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்களை கொஞ்சம் வேகமா படிங்க. அந்த வார்த்தைகள் நமக்கு முன்பாக கவனமாய் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். வாசிக்கலாமே. 6ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது, மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் நீ பாய் சொல்லிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணா சிலர் விட மாட்டாங்க. அதனால யாருக்கும் உன் எல்லையில இடம் கொடுக்காம நானும் நீயும் மட்டும் இருக்கிற அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உலகத்துக்கு உன் கதவை பூட்டி இன் சீக்ரெட்ல இருக்கிற தெய்வம், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன பண்ணுவாரு? வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது 4வது வசனத்தை வாசியுங்கள். நீயோ இப்ப என்ன செய்யணும்?
ஜெபத்துக்கு முன்னாடி தர்மத்தை வச்சிருக்கிறார். நான் பணத்துக்கு அடிமை இல்லை நீங்க காட்டினாதாங்க ஜெபம் பண்றதுக்கே தகுதி. முதல்ல கவனிக்கிறீங்களா? செய்யறதெல்லாம் பணத்துக்காக தான். ஒரு நபர்கிட்ட பழகிறதே இன்னைக்கு சிலருக்கு பணத்துக்காக தான் பழகுறாங்க. நீங்க யாரை நம்பாட்டாலும் பரவாயில்ல, இல்ல யாரை நம்பி நீங்க ஏமாந்திருந்தாலும் பரவாயில்ல, இவரை நம்பி மட்டும் நீங்க ஏமாற போகிறதே நீங்க அவரை முழுசும் நம்புங்க. அதான் பழைய பாட்டு ஒண்ணு உண்டு, எஃப் கொடுங்கம்மா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே பாட்டு பாடுங்கடா. நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும். அற்புதமா சில பிள்ளைகளுக்கு சூப்பரா திருமணம் நடக்கும். எல்லாம் பயங்கரமா திருமணத்துல போட்டோ எடுப்பாங்க. போட்டோ ஒரு 10 நாள்ல வரும். அங்க பெரிய மண்டபம் இருந்திருக்கும், சர்ச் இருந்திருக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு 4 மாசம் கழிச்சோ இல்ல 3 மாசம் கழிச்சோ அந்த தங்கச்சி மெதுவா தன் கணவர்கிட்ட சொல்லுவா, எப்பா நான் கன்சீவ் ஆகியிருக்கிறேன் அப்படின்பா. கணவர் நான் அதை பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லும் மனசு? ஓகே, எனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். அவங்க அதை போய் அவங்க அப்பா அம்மா மாட்ட சொல்றப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு யோசனை வரும், அப்போ நான் தாத்தா பாட்டியா மாற போறேனா? எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? அந்த வார்த்தை கேட்டதுல இருந்து எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? 9 மாசம் முழுசா காத்திருக்கணும். இந்த பூமியில ஒரு மனிதன் ஒரு மனுஷி பிறக்கிறதுக்கு 9 மாதம் வெயிட் பண்றது போல ஒரு வசனம் உங்க ஆவியில வந்து கருத்தரிச்சு உட்காரும். அது கருத்தரிச்சு உட்காரும் போது அதற்கென்று ஒரு உற்பவ திட்ட காலத்தை வச்சிருப்பார். அது நிறைவேற வரைக்கும் ஒரு கர்ப்பவதிய போல நீங்க நடந்துகிட்டீங்கன்னா சொல்லுங்க, கருவுல வந்த பிள்ளைக்கு சத்தமா, இது வந்து சயின்டிபிக், இது வந்து ஒரு ஒரு உடலில் ஏற்படுற மாற்றம். ஒரு கருவுல வந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அது இந்த அம்மாவுக்கும் அன்னைக்கு அந்த 9 மாசமும். சொல்லுங்க, கருவுக்குள்ள வந்த இயேசுவுக்கு, என் வாழ்க்கைக்குள்ள வந்த வசனத்துக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அது என் வாழ்நாளெல்லாம் எனக்கு. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கருவுல குழந்தைய சுமக்கிறவா ஆசையா ஒரு 6 அன்னாச்சி பழம் சாப்பிட்டான்னு வச்சுக்கிடுங்க, கரு சுமக்கிறவா எதை சாப்பிடவே கூடாது. சத்தமா சொல்லுங்க, அதுக்கும் பேர் புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க போல. என்ன பழம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அன்னாச்சி பழம்.
அந்த கருவுல குழந்தைய சுமக்கும் போது தேவையில்லாததெல்லாம் தொற்றவே கூடாது. ஒரு பூமியில ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கே எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறப்போ வசனம் நிறைவேறதுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்க வேண்டிய இருக்குது. கீழே அந்த ஏசாயாவில் 64 வேகமா 3 காரியத்தை பாருங்க, நான் முடிச்சிருந்தேன். 64 5ஆம் வசனத்துல சொல்றாரு, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். முதல் 2 காரியத்தை இங்க சொல்றாரு. யாருக்கு இந்த பாதை உண்மையிலேயே சாத்தியமாகும்னா, நீதி செய்வதில் மகிழ்ச்சியா இருக்கணுமா. எதை செய்வதில்? நீதினா வேற ஒண்ணு இல்ல, நேர்மையான வாழ்க்கை வாழ்றதுல மகிழ்ச்சியா இருக்கணும். என்ன வாழ்க்கை? சத்தமா, பரிசுத்தமா, உண்மையா, தேவனுக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கையை குறித்து யாரு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க காத்திருக்கிற நன்மையை பெற முடியும். அல்லேலூயா. இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. இந்த கடைசி நாட்கள்ல கிருபை உபதேசக்காரர்கள் நீ என்ன மாதிரி இருந்தாலும் கடவுள் உன் மேல இரக்கமா இருப்பார்னு சொல்லி பொய் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் காதுகள் அவைகளுக்கு அடைக்கப்படட்டும். உங்கள் இருதயம் எப்போது சொல்லட்டும், நான் நீதியாய் நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? ஏன்னா நமக்கு வசனமே என்ன சொல்லிருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய முழு ஆளுகை. எல்லாரும் சொல்லுங்க. தலை மேல கை வச்சு சொல்லலாமா? என் மேல, என் குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய டொமினியன் இருக்கிறது, ஆண்டவருடைய கண்ட்ரோல். ஆமென். நம்ம வீடுகள்ல இன்னைக்கு ஐயா கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா கண்ட்ரோலுக்கு அது மாறணும். சத்தமா சொல்லுங்க. நம்ம பக்கத்துல எத்தனையோ தீமை நடக்கும் போது என்னையும் நம்மையும் அவர் பாதுகாக்கிறார்னா அவருக்கு முன்னாடி நீதியா வாழலாம்ல. அல்லேலூயா. சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். பரிசுத்தத்தை குறித்து யோசிங்க. நான் திரும்ப திரும்ப வேதனையோட சொல்றேன். குட்டி பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், உங்க வீடுகளில் சினிமா ஓடிச்சுன்னா, உங்க செல்லுல சினிமா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள சீரழிவுக்கு நீங்க தான் காரணம். இன்னும் இன்னும் ரொம்ப பேருக்கு வீடியோ கேம் அருவருப்பானது. பைபிள் படிக்க பிடிக்கல, வேதமா கர்த்தருக்குள்ள வளர பிடிக்கல. ஏன்னா நீ ஆண்டவரை விரும்பல. லவ் ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ் ஐ லவ் யூ. அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுங்க. குட்டி பிள்ளைகள் அதில் நல்லா சொல்லி வளருங்க. வாலிபர்கள் அதிகமா சொல்லுங்க. அப்ப தேவையில்லாத இந்த கவர்லாம் உன் பக்கத்துல வரவே மாட்டான். அல்லேலூயா. கல்யாண மாணவிகளும் சொல்லுங்க, கிழவர்களும் சொல்லுங்க. பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது, படிங்களேன். நான் இந்த செய்தியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த வார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பிரசங்கி புஸ்தகத்துல திருப்புங்க. பிரசங்கி புஸ்தகத்துல அதனுடைய 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. இனி ஆலோசனைய, நான் கிழவன் ஆயிட்டேன், இனிமே எவ ஆலோசனை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவனை பைபிள் என்ன சொல்லுது? மூடன்னு சொல்லுது. ஃபூல். கிழவிகளா, நான் யாரையும் கிழவின்னு சொல்லல, பைபிள் சொல்ற கிழவிகளை சொன்னேன். எனக்குலாம் 7 கழுத வயசாயிட்டு, நான் இனிமேல் யாரு சொல்ல என்ன பண்ண மாட்டேன். பாஸ்டரமா எம்மா நீங்க வீட்டுல பண்றதெல்லாம் எங்க ஆவிக்கு காட்டாம இருப்பார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே நான் உங்களுக்கு அடிமைப்பா. எனக்கு எத்தனை வயதானாலும் நீங்க சொல்லுவதை தான் நான் என்ன பண்ணுவேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆலோசனை கேட்காத மூடனாகிய கிழட்டு ராஜாவை பார்க்கிலும் ஏழையா இருக்கிறான், ஞானியா இருக்கிறான்,
ஆனா அவர் 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 யங் மேன், அவன் தான் பெட்டர், சிறந்த மனிதன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்றத கேட்பேன்ப்பா. அப்பா அம்மா சொல்றத நான் என்ன பண்ண ஆண்டவரே? நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஆண்டவர் சொல்றத கேட்கிற அப்பா அம்மாவா இருக்கணும். அப்பா அம்மா விக்கிரக ஆராதனைக்காரனாகவும் அப்பா வேசிக்கலன்னா அம்மா பணத்துக்கு பின்னாடி போறவளாகவும் இருந்து அவிய சொல்றத கேட்கறது இல்ல. இஷ்டத்துக்கு ஆலோசனை கேட்காத அப்பா அம்மாவுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நல்லா இருக்க முடியாது. சொல்றது புரியுதா? எத்தனை வயதானாலும் அந்த வசனத்துல அதான் சொல்லி இருக்கிறாரு, ஆலோசனையை கேள். எதை கேள்? சொல்லுங்க, கத்தட்ட ஆலோசனை கேட்பேன். என் பெரியவங்கிட்ட நான் என்ன கேட்பேன்? அல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு என்ன பண்ண மாட்டேன். இது நம்ம ராஜ்யம், அந்த மனநிலை வரக்கூடாது. நான் இருப்பது தேவனுடைய ராஜ்யத்தில். சொல்லுங்க, நான் இருப்பது யாருடைய ராஜ்யத்தில்? அவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிறார். எங்க பார்க்கிறார்? ஒரு மரத்தை நம்ம வெளியில இருந்து பார்ப்போம், ஆண்டவர் வேர்ல இருந்து பார்ப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என்னைய உலகம் வெளியில இருந்து பார்க்கும், ஆண்டவர் எங்க இருந்து பார்க்கிறாரு? அப்ப நான் நேர்மையா வாழ்றத குறிச்சு கரெக்டா இருக்கணும். பைபிள்ல தானியேலை குறிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் நீதியும் நேர்மையுமா மகிழ்ச்சியா இருந்ததுனால சிங்கங்கள் அவன் என்ன பண்ணல. எல்லாரும் நெஞ்சில கேவிச்சு சொல்லுங்க, என்னைய சுத்தி உண்மையிலே மனுஷர்களாகிய சிங்கங்கள் தான் இருக்கு. ஆனா என்னைய பாதுகாக்கிறது நானும் அவரும் உள்ள வச்சிருக்கிற அந்த உறவு. அல்லேலூயா, ஆமென். நான் ஏசப்பா கிட்ட ஒழுங்கா ஐக்கியமா இருந்தா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க, மகிழ்ச்சியாய் நீதி செய்வேன். எல்லாரும் சொல்லுங்க, அதை இப்படி சொல்லுங்க, நீதியை மகிழ்ச்சியாய் செய்வேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஜூஸ் மாதிரி குடிப்பேன். எப்படி குடிப்பேன்? நம்ம ஆட்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் என்ன பண்ணாது. வருவோம், இங்க இஷ்டப்படி இருப்ப. சர்ச்சில் அப்படிதான் சிலருக்கு அப்படி வரும். எங்க சர்ச்சு? நாங்க உங்க சர்ச்சு தான். ஆனா உங்க ஆண்டவருக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்க. உங்க கையில இப்போ ஒரு வெண்கல பெல் கொடுத்து அதுல அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு. காது கேட்டுச்சா? அல்லேலூயா. ரெண்டாவது அந்த வசனத்தை வேகமா போடுங்க, நான் முடிச்சிருந்தேன். வசனங்களை படிச்சு முடிச்சிருவோம், என்ன டைம் ஆயிடுச்சு. 64 அதனுடைய அடுத்த 5வது வசனத்தை படிங்க. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களும். ஆண்டவரே வந்து சந்திக்கிறாராங்க. எல்லாரும் சொல்லுங்க, யார் வந்து சந்திக்கிறது? சொல்லுங்க. கலெக்டர் சந்திச்சா எப்படி இருக்கும்? முதலமைச்சர் சந்திச்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் புரியுது. கடவுள் வந்து சந்திக்கிறாரா, இவங்க எல்லாருக்கும் மேல உள்ளவர் வந்து மீட் பண்றார். அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? அடுத்து ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து சந்திக்கும் போது யாரை தான் சந்திக்கிறார் தெரியுமா? அவருடைய வழியில் அவரை நினைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க. ரொம்ப இருக்கு, ஏசப்பாலாம் வேணும் தான். ஆனா ஏசப்பா எனக்கு என்ன கொடுப்பார், என்னை எப்படி வைப்பார், நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி தருவாரா? அவர் என்ன சொல்றாரு? என் வழியில நீ நட, என்னையே நினைச்சுக்கிட்டு, என்னையே என்ன பண்ணு, நான் உன்னை வந்து சந்திப்பேன். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல இந்த காரியத்துக்கான ஒரு முக்கியமான நபர் யோபுவை தான் சொல்ல முடியும். ஆண்டவர் அவனுக்கு பாடுகளின் வழியை கொடுத்தாலும் ஆண்டவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தான். என் மீட்பர் உயிரோடு. கரெக்டா வந்து அவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்து அவனை சந்தித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன போராட்டத்தோடும் நீங்க சொல்லணும், என் மீட்பர் அவர் எனக்கான எல்லாத்தையும் செய்வார். கடைசி 3வது இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னா அந்த 64 அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கீழே இந்த 5ஆம் வசனத்திலிருந்தே படிங்க. நாங்களோ எப்படி ஆரம்பிக்கி? அவைகளுக்கு விரோதமாய் ஆஹா
அவரோ மகிழ்ச்சியா நீதியை செய்ய என்கிட்ட எதிர்பார்த்தா அவர் வழியில நடந்து அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க சொன்னா எங்க ரிப்போர்ட் என்ன? எங்க பிளட் ரிப்போர்ட் என்ன? வெறும் உழைச்சி மட்டும் வாழ்ந்துட முடியாது. எப்பொழுதும் பாவத்துக்கு விலகி இருந்தா தான் வாழ முடியும். எப்பமாவது இல்லை, எப்பொழுதும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேல அந்த வசனம் சொல்லுது, தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இத அப்படியே படிச்சுட்டு வரும்போது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல, எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல, எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை. நம்மகிட்ட அக்கிரமம் இருக்கும்போது புயல் காற்று இங்க அங்க அடிக்கும். ஆனா என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார் 8ஆம் வசனத்துல. இப்பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் நீரெங்களை நாங்கள் அனைவரும் தரை மட்டும் தாழ்த்திட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் கேட்கிறார். ஆண்டவரே, நான் இருக்கிறபடியே என்ன உங்ககிட்ட கொடுக்கிறேன். நீர் எனக்கு செய்கிறவைகளை உலக தோற்றத்துக்கு முன்னாடி எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் தங்கள் செவிகளால் உணரவும், ஆனா நீர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பீர். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவரை நம்பி மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். தைக்கிலோ தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே ஒப்பான தேவன் யார்? தேவரீர் பாடுகிற பொழுதே எல்லா கட்டும் உடைய போகிறது. வல்லவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே சகலம் கரபபரத்துரு கலகரப வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், ஓ மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு பெரிய செய்தி, ஓ இரவை பகலாக்கினி. ஒரு விசேஷித்த அபிஷேகம் உச்ச தலைகள் மேல, உதடுகள் மேல, உள்ளத்தின் மேல, சரீரத்தின் மேல, குடும்பத்தின் மேல, சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். வானத்தை கிழித்து எடுக்க போகிறேன். தகப்பனே, சத்தியத்தை சொல்ல சொன்னீர், சொல்லி இருக்கிறேன். நாங்களுமே இணைந்து ஆராதிக்க கிருபை தந்தீர். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேலையில, ஒவ்வொருடைய ஆரோக்கியத்தில் நீர் அற்புதங்களை செய்யும். இவருடைய தலைகள் நிமிரட்டும், இவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து கிருபை தாங்கட்டப்பா. கடந்த நாட்களில் உமக்காய் ஆண்டவரே நீர் ஆயத்தம் பண்ணி அந்த பாடல் காரியத்தின் வேலைகளை இன்னும் மீதம் இருக்கிறதெல்லாம் நீங்க திருப்தியாய் முடித்து ஏற்ற நேரத்தில் அதை நல்ல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு மிஷனரியாய் வெளிவர பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதற்குரிய அத்தனை தேவைகளை சந்திங்க. ஏற்கனவே அதற்காய் வாஞ்சையாய் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. அவளுடைய 1000 மடங்கு ஆசீர்வாத நிமித்தமாய் வருவதாக. இன்னும் கொடுக்கிற உண்மையுள்ள ஜனக்கூட்டம் எழும்பட்டும். ஜெபிக்கிற ஜனம் எழும்பி நின்று ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் முழுதும் உங்க பாதுகாப்பையும் உங்களுடைய நன்மையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். தேவரீர் சமாதானத்தை அருளி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீமை கர்த்தர் விளக்குங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்களேன், ஆத்துமாவே முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.
என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.